அந்த டைம் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அவன் மற்றவங்கிட்ட சொல்கிறான், மச்சி இதுக்கு மேலே இங்கே இருக்க தேவையில்ல, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, நம்மளும் கிளம்பி போகலாம், வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு அலீம் எல்லாரையும் கூப்பிட்றாரு. மற்றவங்களும் சரி நம்ம ரூமுக்கு போய் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுந்துச்சி நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்த இடத்துக்கே போயிட்டு மெயின் ரோட்டில் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஆட்டோ கூட இல்லை. அவங்க என்ன பண்ணுறது தெரியாத பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தர். மச்சி நம்ம இப்படியே பேசிகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகுது, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நம்ம ஆட்டோவில் எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியில் நடந்து போவோம், நம்ம போயிட்டே இருப்போம், ஆட்டோ எதனா வந்துச்சுன்னா நம்ம பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நடந்து போயிட்டுருக்காங்க 5 பேருமே அந்த இடத்த நடந்து போயிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அலீம் கைட்ட மட்டும்தான் ஒரு ஃபோன் இருந்துச்சு. அதில் டார்ச் லைட் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தான். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறான். அவங்க 4 பேருமே போதையில் ரொம்ப பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அலீம் அதை என்ன பண்ணுறது தெரியாத அந்த இடத்துல நின்று யோசிச்சுட்டு இருந்தார். அலீம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூப்பிட்றாரு, மச்சி எவ்வளோ நேரம் நடந்து வரீங்க, சீக்கிரம் இடத்த காலி பண்ணலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ தான் அலீம் ஒரு விஷயத்தையும் கவனிக்கிறாரு. அந்த